வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலர் கொடுக்குங்க, காரம் அவ்வளோவா இருக்காது. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மசாலாவோட 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிறேன். சிக்கன் வாங்கும் போது மீடியம் சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 30 நிமிஷம் கவர் பண்ணி மசாலாவோட சிக்கனை நல்லா ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆகிருச்சுங்க. மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை இதில் நல்லா சொருகிடலாம் ஒன்றொன்னா. நீங்கள் டைரெக்டாகவும் தோசை தவாவில் இந்த எல்லா சிக்கன் பீசஸையும் ஒன்றொன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பேன் சூடானதும் எண்ணெய் இல்லாட்டி பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஒன்றொன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். சிக்கனை அடிக்கடி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. ஒவ்வொரு சைடும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து சிக்கன் டிக்கா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கின அப்புறம் இது கூட உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.